நான் சுமார் ஒரு 25,000 பேய்களை நான் அடைக்கிருக்கிறேன். 25,000? ஆமாங்க. இங்கே கூப்பிட்டாலும் வரும், எல்லாமே நல்லது வரும் கெட்டதும் வரும். இப்போ ஒரு கெட்டதை கூப்பிடுங்க. உக்கார். என்ன பேர் உண்டு? சத்தமா கேட்கல. லலிதா, எப்படி இறந்த? தூக்க மாட்டீங்கன்னா? லாஹமா சல்லியலா சையீதுனா ஷஃபியனா ஹபீபனா மௌலானா முஹம்மது முபாரிக். ஓடு. பேய் ஓட்டன்ஸில் நல்லா சம்பாதிக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாங்க. நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்லுங்கள். நான் இதை சேவையாக செஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன்டா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, பேயால் உண்மையிலே அறைய முடியுமா? ஆமாங்க, நிறைய பேர் அறப்பட்டுக்கிறேன். நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? நான் ஏன் வாங்குறேன்? நான் தான் அதை அடுக்கிறேன். என் கையால் தான் அது அடி வாங்கியிருக்கோம். எப்போ துணியை கையில் கிடச்சி வச்சிருச்சு? இல்லை இதெல்லாம் வந்துங்க பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையிலேன்னு சொல்கிறாங்கல்ல. பேய்க்கு பேன் பார்த்தேன்னாக்கா, பேய்ங்களுக்கு நான் டாக்டராக இருக்கிறேன். பேய்ங்களுக்கு டாக்டர்னாக்கா குணப்படுத்துகிற டாக்டர் இல்லை, அது டோட்டலாக வேரோட அழிச்சிடுவேன். அதனால் என்னை கண்டா எல்லா பேய்ங்களுக்கும் பயம். அந்த பேரணாம்பட்டிலேருந்து வந்த ஆளுடைய சின்ன உட்கார வச்சு நான் எடுக்கும்போது அவனுக்கு எனக்கு இங்கே வாக்குவாதம். இந்த சோஃபா மேலே ஏறி நின்று நான் பறக்கட்டான்னு, என் சொண்ட விரல் கூட உன்னால் தொட முடியாதுறான்னு பேய்கிட்ட சவால் விட்டுறீங்க. ஆமாங்க. உன்னை பாரு, நான் ரத்த கலரி ஆக்குவேன். நான் புரியுதுங்களா? ஆக்கிட்டான். இவ்வளோதான் செய்ய முடியும். உங்களே இப்போ பேய்கள் அட்டாக் பண்ணும், எல்லாமே அட்டாக் பண்ணோம். நீங்கள் பாட்டிலில் பேயெல்லாம் பிடிக்கிறீங்களா? ஆமாங்க. ஆனால் ஒன்று அவன் கையில் பிடிச்சின்னு இருக்கிறது பாட்டில் உள்ளே வச்சு அப்படியே உள்ளே தள்ளுவான். எங்களுடைய பாபா சொல்லி இருக்கிற வழிமுறைகள் இதுதான். நீ பிடிச்சு உள்ளே போடு, அவ்வளோதான். அதுக்கு இந்த மாதிரி 20 ரூபா பாட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லை 10 ரூபா பாட்டில்? எந்த பாட்டில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கண்ணு மூடிக்கிட்டு ஒரு இமேஜினேஷனோட அவன் பார்க்குறான். பார்க்கும்போது அந்த பெட்டுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிறான்றான். அவங்ககிட்ட பேசுகிறோம். ஏஐ விட இது அட்வான்ஸாக இருக்கு. ஆமாங்க. இப்போ வந்து தான் ஏஏ. அதுக்கு முன்னாடி இருந்தே இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். பிசாசு, கொல்லி பிசாசு இருக்கு, குட்டி சாத்தான் இருக்கு, பில்லி சூனியன் இருக்கு. ஆமா, இது எல்லா டைப்பும் நீங்க அடக்கும். எல்லா டைப்பும் அடக்கும். ஜின்னு, ஜின்னுடைய தலைவனையே அடக்கி உட்கார வச்சிருக்கிறேன். தமிழ்நாட்டில் சிஎம்மா இருந்தவங்க திடீர்னு இறந்துட்டாங்க. அவங்க ஒரு பெண் தான். அந்த அம்மாவை நீங்க அழைச்சி பேசணும், அவங்க எப்படி இறந்தாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லி நான் சொல்லிவிட்டேன். மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கிறேன். பேயெல்லாம் சௌக்கியமா? எல்லாமே என்னை பார்த்து பயந்து ஓடி நடுங்குதா? ஆமாங்க. பேய்ங்களுக்கு நான் டாக்டராக இருக்கிறேன். பேய்ங்களுக்கு டாக்டர்னாக்கா குணப்படுத்துகிற டாக்டர் இல்லை, அது டோட்டலாக வேரோட அழிச்சிடுவேன். அதனால் என்னை கண்டா எல்லா பேய்ங்களுக்கும் பயம். கையில் அடிபட்டுருக்கு. ஆமாங்க. கடைசியாக ஒரு கேஸ் ஒன்று, ஜின்னுடைய ஒரு வேலை. அது என்ன, இந்த வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு மரணம் நிச்சயம். எல்லாருக்கும் மரணம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி வேலை செய்யறவங்கள அது பின் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எங்க வம்சத்தை நீ அழிச்சுன்னு இருக்கிற, ஜின் வர்க்கத்தை நீ அழிச்சுன்னு இருக்கிற, உன்னை நாங்க அழிக்கிறோம் சொல்லி. ஜின்னுங்கள்ல 2 வகை இருக்கு. ஒரு நல்ல ஜின்னு இருக்கு, கெட்ட ஜின்னு இருக்கு. அந்த மாதிரி நல்ல ஜின்னுங்கிட்ட சேர்ந்தாலும் ஆபத்து, கெட்ட ஜின்னுங்கிட்ட சேர்ந்தாலும் ஆபத்து. அந்த மாதிரி ஒரு கெட்ட ஜின்னு ஒரு நபரை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப வருஷமா வாட்டிக்கிட்டே இருந்தது. சுமார் அவனுக்கு ஒரு 4 கோடி ரூபாய் சொத்து உள்ள நபர். அவங்க முன்னோர்கள் ஒரு பாம்பை அடிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? எந்த ஊர்ல? அது இங்க பேரணாம்பட்டுன்ற ஊர்ல. ஆமா, அங்கிருந்து வந்த ஒரு நபர். அவங்க குடும்பத்துல ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு அடிச்சிட்டாங்க. அவர் எனக்கு போன் பண்ணாரு, உங்களை நான் வந்து சந்திக்கணும்ட்டு. அந்த ஜின்னு, அந்த பேரணாம்பட்டுல இருந்து வந்த ஆளுடைய ஜின்னை உட்கார வச்சு நான் எடுக்கும்போது அவனுக்கு எனக்கு இங்க வாக்குவாதம். புரியுதா? எத்தனையோ பேரை என்னை அசைக்கு பார்த்தான், என்னன்னாவோ ஆயிட்டான், நான் ஆக்சிடென்ட்ல சாவச்சிட்டேன், நான் அவனை இது பண்ணிட்டேன், இந்த சோஃபா மேல ஏறி நின்று நான் பறக்கட்டா? எது அந்த ஜின்னு இந்த சோஃபா மேல ஏறி நின்று நான் பறக்கட்டான்னா. புரியுதா? நீ பறக்கிறதெல்லாம் வேணாம், நீ உக்காரு, இங்கிருந்து கிளம்புன்னு. உன்னை என்ன பண்றான் பாருன்னா, என் சொண்ட விரல் கூட உன்னால தொட முடியாதுறான்னு பேய்கிட்ட சவால் விட்டுறீங்க. ஆமாங்க. இந்த அமானுஷங்கள்ல எடுக்கும் போது சரிதானா, அவன் உயிருக்கு ஆபத்துகள் ஏற்படும். ஸ்பீட் பிரேக்கு 56 வருஷமா போயிட்டு வண்டி ஓட்டுன்னு இருக்கிறேன். எந்த ஒரு சின்ன கீரலோ ஆக்சிடென்ட்டோ எதுவுமே இல்லை. உன்னை பாரு, நான் ரத்த கலரி ஆக்குவேன். அவன் புரியுதுங்களா? ஆக்கிட்டான். இவ்வளவுதான் செய்ய முடியும். உங்களே இப்ப பேய்கள் அட்டாக் பண்ணும், எல்லாமே அட்டாக் பண்ணோம். நீங்க பாட்டில்ல பேயெல்லாம் பிடிக்கிறீங்களா? ஆமாங்க. எப்படி? ஒரு நபர், அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, அவனுக்கு ஏதோ அமானுஷமா இருக்குது, நோய் வாய்ப்பட்டிருக்கிறான். நாங்க அவங்கள உட்கார வச்சு, உட்காருங்க சோஃபால சொல்லி உட்கார வச்சு, கண்ணை மூடு, எந்த ஊரு, எந்த மதுரை, உன் வீட்டை, மதுரை வீட்டை நீ பாரு, இங்கேருந்து உக்காந்துன்னு சொல்லி அவனை இங்க உட்கார வைக்கிறோம். யாரு? அந்த நபரை உட்கார வச்சு அவன் கண்ணை மூடுறான். அந்த மதுரை வீட்டை பாருங்கன்றோம். கண்ணு மூடிக்கிட்டு ஒரு இமேஜினேஷனோட அவன் பார்க்குறான். பார்க்கும்போது அந்த பெட்டுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிறான்றான். கையை நீட்டி பிடிங்கன்னாக்கா அவன் 2 கையை நீட்டுறான், விரல் சேர்த்து கோத்து பிடிக்கிறான்.
பிடிச்சி அவங்ககிட்ட பேசுறோம். அந்த நபர் யார் என்ன ஏது மேல வந்து பேசுறியான்ட்டு அந்த ஆவியை அந்த ஆள் மேலேயே இறக்கி பேச வைக்கிறோம். ஏஐ விட இது அட்வான்ஸா இருக்கு. ஆமாங்க, ஆமா, அட்வான்ஸ் தான். இப்போ வந்து தான் ஏஏ. அதுக்கு முன்னாடி இருந்தே இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அவர் கையில பிடிச்சின்னு இருக்கிறவர்கிட்டயே பேச வைப்போம். பேசுங்க, அவர் பேர் என்னன்னு கேளுங்கன்னு கேட்போம். அவர் பேர் சொல்லுவாரு. எப்படி இறந்தேன்னு கேட்போம். இந்த மாதிரி நான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தேன்னு வரும். சரி, மொத்தம் ஜாதகத்தை சொல்லிடுவாங்க, எல்லாம் சொல்லிடுவாங்க. அவனுக்கு எத்தனை அண்ணன் தம்பி, எந்த ஊரு, எந்த விலாசம், எந்த நம்பரு, எல்லா வீட்டு நம்பர் எல்லாமே சொல்லிடுவாரு. சொல்லிட்டு பிறகு உனக்கு என்ன ஆச்சுன்னா, என்ன ஒரு மந்திரவாதி என்ன பிடிச்சு இந்த ஆள் மேல ஏவி விட்டான், இவன் போற இடம்லாம் நீ ஆக்சிடென்ட் பண்ண விடு இவனுன்ட்டு 2-3 முறை இவன் ஆக்சிடென்ட் பண்ண விட்டேன், தப்பிச்சிட்டான். 3வது முறை நான் தப்பிக்காத மாதிரி உங்ககிட்ட எட்டுன்னு வந்து விட்டான். உடனே அவன் கையில பிடிச்சின்னு இருக்கிறது பாட்டில் உள்ள வச்சு அப்படியே உள்ள தள்ளுவான். எங்களுடைய பாபா சொல்லி இருக்கிற வழிமுறைகள் இதுதான். நீ பிடிச்சு உள்ள போடு, அவ்வளவுதான். அதுக்கு இந்த மாதிரி 20 ரூபா பாட்டில் யூஸ் பண்ணலாம், இல்ல 10 ரூபா பாட்டில், எந்த பாட்டில் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. 10 ரூபா பாட்டில், 10 ரூபா பாட்டில் இருந்தாலும் ஓகே. ஆக மொத்தத்துல அவனை பிடிச்சி உள்ள போடுவோம். புரியுதுங்களா? இங்க இருந்து ஒரு 4 அடி தள்ளி போறதுக்குள்ள எங்க பாபாங்க அவனை கேட்சப் பண்ணிப்பாங்க. பேய்களை பத்தி நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அதான், ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்து இருக்கிறான்னாக்கா அந்த ஏரியால எத்தனை நபர்கள் அந்த பக்கம் கடந்து போறாங்களோ அவங்கள யாரு பிடிச்சி இருக்குதோ இவனுக்கு அவங்கள பிடிச்சி ஆக்சிடென்ட் பண்ண விடுவான். இவன் எப்படி இறந்தானோ அதே மாதிரி இறக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்துவான் மற்றவங்களுக்கு. ஆமாங்க. முந்தா நேத்து இதே திருமுல்ல வாயில்ல 3 நாளுக்கு முன்னாடி கணவன் மனைவி 2 பேரும் பைக்ல நிக்கிறாங்க. அந்த இடத்துல சுமார் 1000 பேர் இறந்துருக்கிறாங்க ஒரே இடத்துல. நான் ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கிறேன் அந்த இடத்த. 3 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் நின்று கட் பண்ற இடத்துல நிக்கிறேன். பஸ் நிக்குது, வேன் நிக்குது, ஒண்ணுமே இல்ல. கணவன் மனைவி 2 பேர் பைக்ல வந்தாங்க, அந்த வேன்ல இடிச்சாங்க, அவ்வளவுதான். நான் இறங்கி ஓடி போய் அவங்கள போய் பார்க்கலான்றதுக்குள்ள அடுத்தவர் அவர் கையை தூக்கி பாக்குறாரு, கை விட்டு போச்சு. அந்த இடம் அந்த மாதிரி அமானுஷமான இடம். அங்க என்ன இருக்கு அப்படி? இந்த மந்திரவாதிங்க ஒரு ஏரியாலையும் சுடுகாட்டுல இருக்கிற ஆவிகளை அவங்களுடைய படிப்பை படிச்சு அதை கிரகிச்சு எடுத்து அந்தந்த இடத்துல நிக்க வைக்கிறாங்க. சில பெண்கள் போவாங்க, நல்ல ஒரு புடவை கட்டிக்கிட்டு, அந்த புடவையை எனக்கு பிடிச்சிருக்குது அன்ட்டு, இல்ல அவங்க போட்ட அந்த சோப்பு எனக்கு வாசனை பிடிச்சிருக்கு, கனகாபுரம் மல்லிப்பூ இது எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பர்ஃபியூம்ஸ் பிடிச்சிருக்கு அண்ணாக்கா, அந்த பெண்ணை இவன் பின்தொடர்ந்து அந்த பெண்ணை பிடிச்சுப்பான். ஆம்பளை பேய். ஆமா, ஆம்பளை பேய் இருந்தாலும் பொம்பளை பேய் இருந்தாலும் பொம்பளை பேயை பிடிச்சிக்கும், ஆம்பளை பேய் இருந்தாலும் ஆம்பளை பேயும் பிடிக்கும். பிடிச்சி என்ன பண்ணும்? பிடிச்சி அவங்களுக்கு தொல்லை கொடுத்துன்னு இருக்கும். இது தனிமையில இருக்குது. நான் தனியா இருக்கிறேன், நான் சிங்கிளா இருக்கிறேன், எனக்கு ஜோடி யாரும் இல்ல, உன்னை போட்டு தள்ளிட்டு என் கூட சேர்த்துக்கிறேன், உன்னை நான் விரும்பிட்டேன். இதுதான் உண்மை. நான் தனியா இருக்கிறேன், எனக்கு கம்பெனி யாரும் இல்ல. நான் ஒருத்தன் போய் ஜெயிலுக்கு போனா எப்படி இது, ஒரு 4 பேர் இட்டுன்னு போனாங்க அந்த மாதிரி. சரி, என்னென்ன டைப் பேய்கள்லாம் நீங்க அடைக்கிறீங்க? வகை வகையான பேய்ங்க. பிசாசு, கொல்லி பிசாசு இருக்கு, குட்டி சாத்தான் இருக்கு. ஆமா, ஏவி விடுறது வந்து ஏவல், பில்லி சூனியன்ட்டு இருக்கு. ஆமா, இது எல்லா டைப்பும் நீங்க எல்லா டைப்பும் அடக்கும். ஜின்னுடைய தலைவனையே அடக்கி உட்கார வச்சிருக்கிறேன். ஜின்னுடைய தலைவனையே அடக்கி இருக்கிறேன். தமிழ்நாட்டுல சிஎம்மா இருந்தவங்க திடீர்னு இறந்துட்டாங்க. அவங்க ஒரு பெண் தான். அந்த அம்மாவை நீங்க அழைச்சி பேசணும், அவங்க எப்படி இறந்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லி நான் சொல்லிவிட்டேன். ஆனா உங்களால முடியும். பேய்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? பயந்து வாழணும் அவங்க. பேய். ஆமா, பேய் எதுக்கு பயப்படணும்? ஆமாங்க, மந்திரவாதி இவனை பிடிச்சி ஏவி பிடிச்சு இன்னொத்தனை போய் தொல்லை கூடுன்னு சொல்லி அங்க அனுப்பி விடுவான். ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டுல அவன் அங்க மாட்டிக்கிறான். அடியாளா யூஸ் பண்றான். ஆமா, மாசம் அவன் அமாவாசை பௌர்ணமின்னா இவங்கிட்ட போய் நிக்கணும். அவன் கை கட்டி நிக்கணும். என்ன பண்ண அவனை கொல்லுன்னு சொன்னனே, ஏய் தின்னால கொல்ல நீ, அசைன்மெண்ட் மாதிரி. ஆமா, இது எல்லாமே மறைமுக ஒரு உலகம் இருக்கு. அவன் வந்து அங்க சொல்லி ஆகணும். அவன் பயந்து நடுங்கி நிற்பான். நான் பிடிச்சிடுவானான்னு பயந்து நடுங்கி நிற்பான். அவன் கூப்பிட்டு அடிப்பானான்னு பயந்து நடுங்கி நிற்பான். பேயா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலை நசுங்கி இறந்துருக்கிறாரு. அவர் ஆவியாகி அவரை நம்ம கேட்குறோம் என்ன பேர் உண்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவருடைய எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. அவருக்கே மெமரி லாஸ் பிரச்சனை ஏற்பட்டுருக்கு பேய்க்கு. ஏன்னா அவர் அந்த வண்டியில் அடிபட்டு தலை நசுங்கி போனதுனால அவர் நான் யார்ன்றதே தெரியாமல் ஆவிகளுக்கும் மெமரி லாஸ் ஏற்படுது. அப்புறம் என்ன அந்த ஆவி? அதுதான், அவர் யார் என்னாருன்றதே தெரியாத நிலைமையில அவர் குழப்பத்தில் இருக்கிறாரு. அவரு ஒருத்தரை ஒரு மந்திரவாதி அவரை பிடிச்சு ஏவி விட்டான்னா அந்த நபருக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டுருது. ஏன்டா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, பேயால உண்மையில அறைய முடியுமா? ஆமாங்க, நிறைய பேர் அறப்பட்டுக்கிறேன். நீங்க வாங்கியிருக்கீங்களா? நான் ஏன் வாங்குறேன்? நான் தான் அதை அடுக்கிறேன். என் கையால தான் அது அடி வாங்கியிருக்கோம். அது கையால நான் அடி வாங்கினது சரித்திரமே இல்லைன்றேன்.
எப்போ துணி கையில் கடிச்சு வச்சிருச்சு. இல்லை இல்லை, இதெல்லாம் வந்துங்க போகிறவன் சும்மா போக மாட்டான். அவனை தூக்கிட்டேன்ல, அதனால ஒரு சும்மா சீண்டிட்டு போகிறது. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையிலேன்னு சொல்கிறாங்கல்ல. பேய்க்கு பேன் பார்த்தேன்னாக்கா பேப்பையிலே பேப்பையில, பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில. ஆமாம், பேயுடைய பேனை இவன் எப்படி பார்க்க முடியும்? பேயை பார்த்தாவே இவன் நடிக்கிடுவானே. அவனை பார்த்தா அப்படி இருக்கு முகம். பேய்க்கு பேன் பார்த்த முகம் மாதிரி இருக்குதுராப்பா உனக்கு, பேய்க்கு பேன் பார்த்தவனே அன்ட்டு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான ஆவிங்க எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கினே தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே கூப்பிட்டாலும் வரும், எல்லாமே நல்லது வரும் கெட்டதும் வரும். இப்போ ஒரு கெட்டதை கூப்பிடுங்க. உக்கார். என்ன பேர் உண்டு? சத்தமா கேட்கல. லலிதா, எப்படி இறந்த? தூக்க மாட்டீங்கண்ணா? எதுக்காக தூக்க மாட்டீங்கண்ணே? குடும்ப பிரச்சனை. யாரை பிடிக்கிறதுக்காக சுற்றின்னு இருக்கிற? அவன் என்ன பண்ணான் உனக்கு தப்பு? வேணாம், பழி வாங்காத. அவனால் நீ செத்தன்ட்டு நீ போய் அவனை சாவடிக்க பார்க்குற? வேண்டாம், சொல்கிறத கேளு, இல்லைனா உன்னை எரிச்சிடுவேன். இந்த பக்கமே நான் உன்னை பார்க்கக்கூடாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஷஃபீனா ஹபீபனா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லம். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யஹதன் சமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு யா ஹய்யூ யா கய்யூம். ஓடு. பேய் ஓட்டுறேன்னு நல்லா சம்பாதிக்கிறதா சொல்கிறாங்களே. ஆமாங்க, நான் உங்களை சொல்லலை, பொதுவாக என்ன இல்லைங்க, நான் இதை சேவையாக செஞ்சிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து இந்த சேவையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.